இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் என்ன? போன பதிவுல வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்திருப்போம் இல்லையா? அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்திருப்போம். இப்ப செப்டம்பர் 1ல இந்த டாஸ்க் பகுதிக்கு மேலலாம் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்குன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெண்டாவது, வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஏன்னா தொடர்ந்து செந்தில் டி கோச்லயும் போறோம், செந்தில் டிஃபென்ஸ்லயும் பதிவுகளை போட்டிருக்கோம். நம்ம போடக்கூடிய பதிவுகள் அன் டைம்ல இருக்கனால நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ நீங்க அந்த வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தினமும் போடக்கூடிய பதிவுகளை பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு ட்ராக் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகளை போறதுக்கு உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். பேட்டில் ஆஃப் செசிவியார். இந்த செசிவியார்ன்றது டொனெட்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டவுன் தான். இது சின்ன டவுனா இருக்கலாம், ஆனா உக்லிடார் போல இது ஒரு மாபெரும் கோட்டை உக்ரைனுக்கு. உக்லிடார் வந்து ஒரு இந்த செசிவியாரோட பாதி தான் இருக்கும். ஆனா அத 2 வருஷமா ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து பாதுகாத்து வச்சிருந்தாங்க உக்ரைனியன்ஸ். அதே போலதான் இந்த செசிவியாரை மட்டும் ப்ராப்பரா டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 வருஷம் இல்ல 10 வருஷம் இருந்தாலும் ரஷ்யன்ஸ்னால அந்த பகுதியை தொற்றுக்க முடியாது. ஏன்னா அதோட அமைப்பு அப்படி. புவியியல் சார்பா அதுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம அந்த பகுதியை பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டா புரிய வரும். இந்த டொனெட்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல பக்முட் இருக்கு இல்லையா, அதுக்கு புறநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு டவுன் தான் இந்த செசிவியார். கீழே மினிமேப்ல பாத்தீங்கன்னா எந்த பையில ஜூம் பண்ற அப்படிங்க தெரியும். சோ இதுதான் இந்த செசிவியார். அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ஸ். இங்க பாத்தீங்களா தெரியும் 200 மீட்டர்ஸ் போட்டிருக்கு இல்லையா. சோ இந்த செசிவியாரே நார்மலா ஒரு ஹைட்ல வந்து அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது, இதுக்கு அரணா இங்க இருக்கக்கூடிய கால்வாய் ஒண்ணு நடுவுல ஓடிட்டு இருக்கு. சும்மா தோராயமா வரையறேன், உங்களுக்கு அது பார்க்கும்போது தெரியும். சோ இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது ஃபுல்லாவே ஒரு கால்வாய். அது மிகப்பெரிய கால்வாய். அந்த கால்வாய் வந்து என்டையரா ரீஜனையே செப்பரேட் பண்ணும். இந்த கால்வாய் மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கு. பட் நம்ம இந்த பகுதியில மட்டும் பார்ப்போம். சோ இந்த கால்வாய் பிரியிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்ப ஒரு மேடு மாதிரி இருக்கியா. அது மட்டும் இல்லாம இந்த செசிவியாருக்கு இருபுறத்துலயும் ஃபாரஸ்டா இருக்கு. இதை நம்ம சேட்டலைட் இமேஜுக்கு மாத்திரமே தெரியும். ஒரு மிகப்பெரிய ஃபாரஸ்ட், ரொம்ப டென்ஸ்டான ஃபாரஸ்ட் தான். சோ இந்த டென்ஸ்டான ஃபாரஸ்டுக்கு நடுவுல ஒரு பெரிய டவுன், அதுவும் பெரிய இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் இருக்கு. ரெண்டாவது ஹைட்டான பில்டிங்ஸ் இருக்கு. இத ப்ராப்பரா பயன்படுத்தினாங்க அப்படின்னா ரஷ்யன்ஸ்னால இதுக்குள்ள வந்திருக்கவே முடியாது. ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க, ரஷ்யன்ஸ்னால வர முடியல. ஆனா சமீபத்துல தான் இந்த செசிவியாரோட கிழக்கு பகுதி வந்து முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்தாங்க. இப்ப நான் லோட் பண்ண போறது ரஷ்யா முன்னேறி வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ப்ரோ உக்ரைனியன் தரப்ப சொல்லியிருப்பாங்க இல்லையா. சோ அதுதான் நம்ம இப்ப வந்து லோட் பண்ணிருக்கோம். சோ இது லோட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா செசிவியாரோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன செட்டில்மெண்ட்ஸ் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆனா இந்த செசிவியார் அந்த கால்வாயை கடந்து வந்து இந்த பகுதிகளையும் ரஷ்யன்ஸ் உள்ள வந்துட்டாங்க, அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத உக்ரைனியன் தரப்புல சொல்றாங்க. பட் ஆனா இந்த பகுதி எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ட்ரென்ச் லைன் லோட் பண்ணும்போது தெரியும். இது ஆக்சுவலா சேட்டலைட்டுங்கறனால ப்ராப்பரா தெரியல. நான் டோபோக் மாத்தினா உங்களுக்கு தெரியும். இந்த பகுதி ஃபுல்லாவே டிஃபென்ஸ் ட்ரென்ச்சஸ் அமைச்சு நான் ஓரளவுக்கு தோராயமா தான் டிஃபென்ஸ் லைன் வரைஞ்சிருக்கேன். பட் ஆனா இதை விட இன்னும் பெருமளவுல டிஃபென்ஸ் லைன் இருக்கு. அதாவது பதுங்கு குழிகள் இருக்கு. ரெண்டாவது பங்கர்ஸ் பெருமளவுல இருக்கு. பர்டிகுலரா இங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சேட்டலைட்டை சேஞ்ச் பண்ண தெரியும். சோ இங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்கர் இருக்கு. ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸோட இருந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்ய தரப்புல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதே போல இந்த சைடுல இருக்கக்கூடிய இடங்களையும் பங்கர்ஸ் இருக்குன்னு ரஷ்ய தரப்புல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ 3D மேப்லாம் போட்டு எந்த மாதிரி பங்கர் டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சோ இது ஒரு மிகப்பெரிய கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள இப்ப ரஷ்யன்ஸ் தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைடுல லோட் ஆயிருக்கும், பாத்தீங்களாலே தெரியும். அதாவது இந்த பக்முட்டை பிடிச்சிட்டு எப்ப இந்த செசிவியாரை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சாங்களோ ரஷ்யன்ஸ், அப்ப இருந்தே தொடர்ந்து ஏர் சூப்பர்மர்சி இந்த பக்கத்துல வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல என்னாச்சுப்பா அப்படின்ற கேள்விகள் வருது. இதுக்காகவே பிரத்யேகமா ஒரு தனியா ஒரு வீடியோ பதிவு இருக்கு, எப்படி பேட்ரியாட் பேட்டரிஸை ரஷ்யன்ஸ் வந்து எதிர்கொள்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த பதில கண்டினியூஸா ஏர் சூப்பர்மர்சி ரஷ்ய தரப்புக்கு இது இப்போன்ட்ல தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம பல பதிவுகளை பார்த்திருப்போம். இந்த செசிவியார்ல எந்த அளவுக்கு தாக்குதலை ரஷ்ய தரப்பு வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது இப்ப இந்த கிரே ஜோனா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க இல்லையா, அந்த பகுதியில 26ஆம் தேதி ரஷ்ய தரப்பு வந்து ஒரு வீடியோ பதிவு விட்டுருப்பாங்க. ரஷ்யன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா 2 பேர் தான் அந்த பகுதிக்கு போற மாதிரி இருக்கும், தேடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா பங்கர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அண்டர் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பதுங்குழிகள், பதுங்கு குழிங்கிறது ஓப்பனா இருக்கும். பட் ஆனா இது வந்து அண்டர் கிரவுண்ட்ல வந்து இவங்க எப்படி செய்யறாங்கன்னா இந்த கண்டெய்னர் டப்பாலாம் இருக்கும் இல்லையா, அந்த கண்டெய்னர் டப்பாவை கட் பண்ணி வேணுங்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கிட்டு அது மேல ஃபுல்லா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி ஒரு சின்ன ஓப்பனிங் மட்டும் வச்சிருக்காங்க. அந்த பகுதியில வந்து உக்ரைனியன்ஸ் வந்து அசம்பிள் ஆயிருப்பாங்க. அதை வந்து யூஸ் பண்ணி மறைஞ்சிருந்து டைம் கிடைக்கும் போது போய் ரஷ்யன்ஸ் அடிப்பாங்க. இது போல விஷயங்கள் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த பகுதியில போய் ஸ்டாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யன்ஸ். இனிஷியலா 2 பேர் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பதிவு பார்க்கும்போதே தெரியும். ஆனா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய
உக்ரைனியன்ஸ் லைனா வெளியே வந்து சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா ஒருத்தங்களா வெளியே வர ஆரம்பிப்பாங்க ரஷ்யன்ஸ். சோ இந்த பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, இந்த செசிவியாரோட மினிமம் பேர் மினிமம் இந்த செசிவியாரோட பாதி வரைக்குமாவது ரஷ்யன்ஸ் வந்திருப்பாங்க அப்படிங்கறத ப்ரோ ரஷ்யன் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா கிடைக்கக்கூடிய இந்த ஜியோ லொகேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது 26ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட்ஸ் நான் லோட் பண்ணிக்கிறேன். சோ 26ஆம் தேதி வரக்கூடிய அந்த ஜியோ லொகேஷன்ஸ் அடிப்படையில புல்யட்ஸ்கா செரினோவா இருக்கு இல்லையா, சோ இந்த ஸ்ட்ரீட்ஸ் வரைக்கும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஜியோ லொகேஷன்ஸ் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பதிவுல என்ன நடக்குது அப்படிங்கறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா இப்போ அந்த ஏர் ஸ்ட்ரைக் நடந்தது இல்லையா, செப்டம்பர் 1ஆம் தேதி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிருப்பாங்க. சோ இது செசிவியார் சுத்தி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்படியே நம்ம கொஞ்சம் நேரா மேல போனோம் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விமிம்கா, இந்த விமிம்கான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த சிவஸ்க்கு போய் ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா இந்த விமிம்கா தான் டோர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய பெர்ஸ்னி, இந்த பையில ஃபெட்ரோவிக்கா, இந்த பையில சண்டை நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பக்கவாட சேஃப் பண்ணும் அப்படிங்கிறது போல ஆல்ரெடி நம்ம பதிவுல சொல்லியிருப்போம் இல்லையா. இப்போ இந்த விமிம்கா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அதுக்கான ஜியோ லொகேஷன் எதுவுமே வரல. சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இவனோ டார்விக்கால இருந்து ரஷ்யன்ஸ் பின் வாங்கி இருக்காங்க அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட் வந்தது. பட் ஆனா அதோட புறநகரத்துல ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பகுதியில ரயில்வே லைன்ஸ் போகுது. சோ ரயில்வே லைன்ஸை பயன்படுத்தி ரஷ்ய வீரர்கள் முன்னேறாங்க அப்படிங்கிறது பல பதிவுல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த பகுதியில இவ்வளவு தூரம் முன்னேறி வந்ததே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே லைனை பிடிச்சு தான் ரஷ்ய தரப்புல இருந்து வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முன்னாடி நம்ம பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இந்த பகுதியில முன்னேறி வராங்கன்னு சொல்லிட்டு வீடியோ பதிவுகளா பார்த்திருப்போம். அதுக்கு ஒரு டைம் கிடைச்சுன்னா இந்த பகுதியில் எப்படி ஸ்ட்ராங் பண்ணாங்க அப்படிங்கிற தனியா ஒரு பதிவு பார்ப்போம். ரஷ்யன்ஸ் இங்க இருந்து பின்வாங்குறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா ஆக்சுவலி இந்த இடத்துலயும் புவியியல் சார்பா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நம்ம டோப்போக்கு மாத்தும் போது தெரியும். இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ஸ். ரஷ்யன்ஸ் வந்து லோ லேண்ட்ல இருந்தாங்க, உக்ரைனியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ஸ்ல இருந்தாங்க. சோ 100 மீட்டர் ஹைட் 150 மீட்டர் ஹைட் இருக்கு இல்லையா. சோ அந்த பகுதியில உக்ரைனியன்ஸ் பத்திரமா இருந்துகிட்டு கீழே இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ் வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப லோட் பண்ணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரென்ச் லைன். சோ அந்த ஒரு காரணத்தினால இப்ப ரஷ்யன்ஸ் இந்த ரயில்வே லைன்ஸ், அதாவது இந்த மர வரிசை இருக்கு இல்லையா, அதை சேஃப்டியா யூஸ் பண்ணி முன்னேறி போய் இந்த விமிம்காவும் முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த சிவர்ஸ்கோட பக்கவாட்டுல இருக்கக்கூடிய இந்த ட்ரென்ச்சஸ் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆல்ரெடி ரஷ்யா இங்க இருக்கக்கூடிய ட்ரென்ச் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து அவங்க பாதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சமீபத்துல தான் ஒரு வீடியோ பதிவு வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு 28ஆம் தேதி இந்த மாசத்தோட ஆகஸ்ட்ல. இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உக்ரைன் தரப்புல இருந்து தாக்குதல் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் ஸ்ட்ராங் பண்ண வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருப்பாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைடுல லோட் ஆயிருக்கும். இது உக்ரைன் தரப்புல இருந்து வெளியிடப்பட்ட ட்ரோன் வீடியோ பதிவு தான். இங்க ரஷ்யன்ஸ் வந்துட்டு இருந்தாங்க, நாங்க அவங்களை அடிச்சோம் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா தொடர்ந்து ரஷ்யன்ஸ் அந்த பகுதியில வந்துட்டு இருப்பாங்க. பல பெரிய பெரிய வீடியோஸ்லாம் இருந்தது. அந்த இடத்துல உள்ள போய் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் இருக்கு. பட் கேஷுவாலிட்டிஸ் அதிகமா இருக்கனால அந்த வீடியோ லோட் பண்ண முடியாது. இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ரஷ்யன்ஸ் திடீர்னு அந்த ட்ரென்ச்சுக்குள்ள போவாங்க, ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. சில நேரங்கள் அங்கிருந்து பின்வாங்கி வந்துருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா தொடர்ந்து இந்த இடத்துல சண்டை நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ பாதி ட்ரென்ச் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள, பாதி ட்ரென்ச் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சில நேரங்கள்ல இந்த ட்ரென்ச் பேட்டிலுங்கிறது ட்ரென்ச்சுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கும். சில பார்ட் வந்து ரஷ்யாக்குள்ள வச்சுப்பாங்க, சில பார்ட் வந்து உக்ரைனுக்குள்ள இருக்கும். நடுவுல வந்து ஒரு தடுப்பு சோறு மாதிரி வச்சுக்குவாங்க. அதுக்குள்ளேயே மாறி மாறி கையெறி குண்டுகளை மாறி மாறி வீசிக்கிட்டு இருப்பாங்க. இது போல வேலைகள் இந்த ட்ரென்ச் பகுதியில் நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த சிவஸ்க் நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த சிவஸ்க்ன்றது ஒரு மிக முக்கியமான செட்டில்மெண்ட். பிரான்ஸோட ட்ரூப்ஸ் கூட இந்த பகுதியில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற போலாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இது மட்டும் வீழ்ந்துருச்சு அப்படின்னா ரேஸ் டு கிரமட்டாஸ்க் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, சொல்லி முடிஞ்சிச்சு. என்டையர் டொனஸ்க்குமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த மாதிரியான கணக்காயிரும். ஸோ அந்த கிரமட்டாஸ்க்குள்ள போகக்கூடாதுன்னா எப்படி இந்த பக்ரோஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிர்னோகிராட் சொல்றோம். ஸோ அதே போல இந்த கிரமட்டாஸ்க்கு முன்னாடி அரணா இருக்காது சிவஸ்க். இது விழுந்துருச்சு அப்படின்னா இதுக்கு மேல உக்ரைனை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால பெருமளவுல ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருப்பாங்க. அதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் இந்த சிவஸ்க்கு. ஸோ அந்த சிவஸ்க்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஹெவியா உக்ரைன் தரப்பு வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பிடிச்சே ஆகணும்னு ரஷ்ய தரப்பு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான அட்வான்ஸ்மெண்டா இந்த பகுதியிலும் ஆஃபென்சிவ் ஆபரேஷன்ல ரஷ்ய தரப்பு வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த பகுதியில் மட்டும் ரஷ்ய தரப்பு வந்து இறங்குறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி வரக்கூடிய தகவலின் அடிப்படையில ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு இல்லையா, சோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியால இருந்து ரஷ்யன் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது மேப் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது இதே போல இந்த ஜால்ஷ்னி இருக்கு இல்லையா, இந்த ட்ராஸ்கி, இந்த பகுதியிலயும் ரஷ்ய தரப்புல இருந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க, சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. சோ பல இடங்களையும் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய சிவர்ஸ், அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில தினம் ட்ரோன் ஸ்ட்ரைக், ஏர் ஸ்ட்ரைக், ஆர்ட்டிலரி ஸ்ட்ரைக்னு தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க ரஷ்ய தரப்பு. அந்த சிவர்ஸ் பகுதிக்குள்ளேயே
சோ அதுக்கான வீடியோ பதிவு தான் சைடுல லோட் ஆயிருக்கு. தொடர்ந்து இந்த பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது கூடவே தொடர்ந்து இந்த ட்ரிபோரோட காட்டுப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில இருந்தும் சரி, இந்த ட்ராஸ்கி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில இருந்தும் சரி, ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் த டிஃபென்ஸ் தரப்புல இருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய லிமன் பகுதி, அந்த லிமன் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு. அந்த மெடிக்கல் காலேஜ் மேல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கான வீடியோ பதிவு சைடுல லோட் ஆயிருக்கு. உடனே உக்ரைன் தரப்புல இருந்து ஐயோ ஆஸ்பத்திரி மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிற போல அவங்க தரப்பு வந்து கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம லோக்கல் சோர்ஸ் கிட்ட ஏனுங்க அங்க மக்கள் இருந்தாங்களா, ஏதாவது ஆயிடுச்சுங்களா அப்படிங்கிற போல நம்ம தரப்பு இருந்தா கொஞ்சம் ஆக்கரியா கேட்டோம். சோ அங்க இருக்கக்கூடிய லோக்கல் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைடுல ஒரு வீடியோ பதிவு எடுத்து அனுப்பிச்சுக்கிறாங்க. இல்ல அதை கையகப்படுத்திட்டாங்க ராணுவம், பாருங்க டேங்க் எல்லாம் கருக்கி விட்டுருக்காங்க ரஷ்ய தரப்பு வந்து நைட் ஒன் நைட்டா. நாங்க ராணுவம் வீரர்களா விளையாட்டிட்டு இருக்காங்க இல்லையா. சோ இந்த வீடியோ பதிவு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் சோர்ஸ் தான். ஏன்னா ரஷ்யா வந்து உள்ள போய் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதிக்குள்ள போய் அவங்க வீடியோ பதிவு எடுக்க போறது இல்ல. சோ அந்த பதிவு அந்த பகுதியில இருந்து எடுத்து கொடுத்துக்கிறாங்க. சோ டேங்க் எல்லாம் அங்க நிக்குதுன்னா எப்படிப்பா அப்படிங்கிறது கூட தெரியல. பட் ஆனா உக்ரைன் சொல்றாங்க இல்லையா, ஸ்லாவா உக்ரைன், அவங்க சொல்றதான் சரியா இருக்கும். அங்க மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஐயோ குழந்தைகள், முதியோர்கள், வயசானவங்களா இருந்துக்கிறாங்க. இப்படி ரஷ்யா கொடூரமா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிடும் ரஷ்யாக்கு. சோ இது போல விஷயங்கள் அந்த பதிவில் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா அசோவ் பிரிகேட் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல, அதாவது 23 ஆகஸ்ட்ல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்திருந்தாங்க. வெற்றி அப்படிங்கிறது போல. அதாவது இந்த 3rd அசோவ் பிரிகேட் என்டையர் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரண்ட் லைனும் உக்ரைனோட வீரர்கள் பல இடங்களையும் தோத்து போயிட்டு இருக்கும்போது இந்த 3rd அசோவ் பிரிகேட் மட்டும் சமீப காலமா சில பகுதிகளில் முன்னேறி பகுதியில் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிமெண்ட் பகுதியை நம்ம அட்டாக் பண்ணியிருந்தோம் இல்லையா, சோ அது காமிச்சது. சோ அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா இந்த நோவோ டைனியா இருக்கு இல்லையா, சோ அதோட புறநகரங்கள், இந்த புறநகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனா இதே 23ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த ஈவெண்ட்ஸ் லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் 23ஆம் தேதி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு 3rd அசோவ் பிரிகேட் தரப்புல இருந்து தகவல்கள் வருது. ஆனா அதே 23ஆம் தேதி இரு தரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. மேபி ஒரு பார்ட் வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கலாம், இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் முன்னேறி வந்து எடுத்துக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா 3rd அசோவ் பிரிகேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரவரிசைகளை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பண்ண மாதிரியான ஒரு பிஆர் ஸ்டண்ட், எப்படி சொல்றது, ஒரு மேசிவான ஒரு படம் எடுத்துக்கிறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து அந்த பகுதியில. அதுக்கான வீடியோ பதிவு சைடுல லோட் ஆயிருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். அது கூடவே அடுத்த ரஷ்யாவோட தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இல்லையா, சோ அதுக்கான ஆர்ட்டிலரி ஷெல்லிங்கும் அங்க லோட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னாலே தெரியும், இரு தரப்புலையும் மாறி மாறி அங்க அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு அந்த பொசிஷன் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா உக்ரைனோட சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில முன்னேறி வந்து அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா அந்த நோவோடன்யா இருக்கு இல்லையா, அந்த சிட்டிக்குள்ள போனதா உக்ரைன் தரப்புன்னு சொல்லப்படல. மேபி அந்த புறநகரங்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கலாம். சோ அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா பிஷைன், இந்த பிஷைன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ரஷ்ய தரப்பு வந்து இருக்கிறதா உக்ரைனியன் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. அது விதவிதமா வரைஞ்சு காட்டுறாங்க. எப்படிதான் வரையறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த பையில ரஷ்யன்ஸ் முன்னேறி வராங்க, நாங்க அவங்களை எப்படி அடிக்கிறோம் பாருங்க அப்படிங்கிறத ட்ரோன் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. சைடுல லோட் ஆயிருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ அந்த பையில ரஷ்யன்ஸ் பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இது மட்டும் ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த பகுதி முழுவதுமே கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா ரஷ்யன்ஸ் அங்க பகுதியில் இருக்கக்கூடிய குர்லேவுக்கா, அந்த பேர் கொஞ்சம் கட்டாவில்ல, சோ அந்த செல்மெண்ட் நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த செட்டில்மெண்ட் ஆஸ்கல் ரிவருக்கு பக்கத்துல இருக்கு. ஒன்ஸ் அந்த செட்டில்மெண்ட் பக்கத்துல போயிட்டா கூட அந்த பகுதியே ஆஸ்கல் ரிவருக்கு மேல கீழே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பகுதி முழுவதும் ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். சோ அந்த மேல அந்த குர்லோவுக்கா இருக்கு இல்லையா, சோ அது மட்டும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய ட்ராஸ்க் வரைக்கும் என்டையரா ரஷ்யன்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த ஆஸ்கல் ரிவர் இருக்கிறதுனால ஈஸியா உக்ரைனியன்ஸ் அந்த பகுதியில இருந்து இந்த பகுதிக்கு சப்ளைஸ் கொண்டு வர முடியாது. கம்மியான பிரிட்ஜஸ் தான் இருக்கு. தொடர்ந்து அந்த பிரிட்ஜஸ் மேலேயும் தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பல பதிவுல நம்ம பார்த்துருப்போம். பல வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு இல்லையா. சோ அதனால மேப்ல பார்க்கும்போது என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலா இந்த பகுதி தான் பிஷைனி. ஆக்சுவலா இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் முன்னேறி இருக்காங்க. ஆனா இந்த மேல பிஷைனில பெருமளவுல ரஷ்ய தரப்பு முன்னேறி இருக்காங்க. இது செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் உக்ரைனியன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது தோராயமா ரஷ்யன் சொல்றதும் உக்ரைனியன் சொல்றதும் ஒரே மாதிரி தான் இருக்கு இந்த பிஷைனியை பொறுத்த வரைக்கும். நான் தினம் நான் லோட் பண்ணிட்டு இருக்கேன். 24ஆம் தேதியில இருந்து ரஷ்யன்ஸ் பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நமக்கு தெரிய வருது இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்த பகுதிகளை தான் உக்ரைனியன்ஸ் ட்ரோன் அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற போல வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. சோ ரஷ்யன்ஸ் வரக்கூடிய டைரக்ஷன் வைக்கும் போது இந்த குர்லேவுக்கா இருக்கு இல்லையா, சோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இது மட்டும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கும் போது டைரக்டா கீழே இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் அடுத்த ஒரு பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கு, இந்த பொரோவாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ் தான். அந்த பிரிட்ஜை ஈஸியா ரஷ்யா அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது சப்ளை லைன்ஸ் வந்து கட் ஆயிடும். சோ இந்த குர்லேவுக்காக்கு மேல இருக்கிறவங்களுக்கு உக்ரைனியன்ஸ்னால சப்ளை தர முடியும். பட் ஆனா அதுக்கும் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, அது நம்ம அடுத்து வருவோம். பட் ஆனா இந்த குர்லேவுக்காக்கு கீழே இருக்கக்கூடிய என்டையர் பகுதியும் ரஷ்யன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் பண்ண
ஆரம்பிச்சாங்கன்னா இது முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பகுதியா ரஷ்யா ஈஸியா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. இதனால திரும்பவும் ரஷ்யா இந்த இசியூம்குள்ள போயிட முடியும். ஒன்ஸ் ரஷ்யா இந்த இசியூம்குள்ள திரும்ப போயிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த இசியூம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இசியூம் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோ, இந்த ஸ்லோவியான்ஸ்க் கிராமடாஸ்க் இருக்கு இல்லையா, சோ அதோட பின்புறத்துல வந்து தாக்குதல் பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த இசியூம்ல எல்லாம் ஏகப்பட்ட சண்டை நடக்கும். அந்த இடத்துல சேரு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட அந்த டேங்க் எல்லாம் வந்து சிக்கிக்கும். இந்த இடத்துல வந்து ரஷ்யா ரொம்ப எழுந்துட்டாங்க அப்படிங்கிற போல ஏகப்பட்ட விஷயங்கள் உக்ரைன் தரப்பு அந்த பிப்ரவரி 2022 இருக்கு இல்லையா, சோ அப்போ உள்ள வரும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த பகுதியில் நடந்திருந்தது. திரும்பி இசியும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது மிக பெரும் இழப்பை உக்ரைன் சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. அது மட்டும் இல்லாம இதே பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெல்மென்கிகா அப்படின்ற ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. அந்த செட்டில்மெண்ட் இப்போ வரைக்கும் இல்லைங்க, எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு உக்ரைன் தரப்பு சொல்றாங்க. ஆனா சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். ரஷ்யாவோட கொடி அந்த பகுதியில் பறந்துட்டு இருக்கு. இதுல இருந்து ரஷ்யா அந்த பகுதியில முன்னேறி வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இல்லையே, ஒத்துக்க மாட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியல. சோ உக்ரைனியன்ஸ் எப்போ ஒத்துக்கிறாங்களோ அந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற நம்ம ஒத்துக்கலாம். அந்த ஸ்டெல்மென்கிகா எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம இதை டெலீட் பண்ணிடுவோம். ஆக்சுவலா வந்து பார்க்கும்போது அப்படியே இந்த முன்னேறி இருக்காங்க இல்லையா, தேர்ட் அசாவ் பிரிகேட், சோ அதுக்கு கொஞ்சம் மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெல்மென்கிகா ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து வரக்கூடிய தகவலின் அடிப்படையில இந்த ஸ்டெல்மென்கிகா, மிசோர்விகா, ஆண்ட்ரிவிகா இது முழுவதுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. சோ இந்த ஸ்டெல்மென்கிகால வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் கொடியேத்தி இருந்தாங்க இல்லையா, சோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி தான். சோ எட்ஜ் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து கொடியேத்தி இருக்காங்க. பட் ஆனா ரஷ்யன்ஸ் இது முழுவதுமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. பட் ஆனா உக்ரைனியன்ஸ் அதை ஒத்துக்கல. என்னைக்கு ஒத்துக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ உங்களுக்கு இந்த பகுதியில் எப்படி ரஷ்யன்ஸ் முன்னேறி வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். சோ பிஷைனி வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தெளிவா இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எல்லாம் என்னென்ன நடக்குது அப்படிங்கறது அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.